Hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So, third topic வந்து பாத்தீங்க அப்படின்னா, again this is requested topic. So, third party things பேஸ் பண்ணி நீங்க வந்து ரீடிங்ஸ் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ, இந்த ரீடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் அதே மாரி உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் லைக் ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ, கரண்ட்லி என்ன அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடந்துட்டு இருக்கு அண்ட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. So before starting reading, I just want to give you a very small update. So guys, like இனிமே நீங்க வந்து புக் பண்ற ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் பிஃபோர் வந்து 24 ஹவர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு குடுத்துருவேன் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஆன் ஸ்பாட்டோட விஷயமே நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால லைக் எல்லாரோட ரீடிங்ஸுமே வந்து பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கு நான் ரீடிங்ஸ் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து எதிர் என்னோட WhatsApp, என்னோட Instagramல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோவோட ஹைலைட் பண்ணி குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நான் வந்து லைக் இந்த வீடியோலயுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஓகே. எதிர் நான் ஹைலைட் பண்ணிருக்க மாட்டேன். ஆர் எல்ஸ் இந்த வீடியோ. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். நெறையவே கார்ட்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி. ஓகே. வென் கம்ஸ் டூ த தேர்ட் பார்ட்டி திங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, நெறைய எனர்ஜிஸ் இங்க வந்து இருக்கு. நான் ஈச் எவ்ரிதிங் நான் வந்து கவர் அப் பண்றேன். ஸோ தேர்ட் பார்ட்டி அப்படின்றப்போ, சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ, உங்க பெர்சனுக்கு வந்து அவங்களோட எக்ஸ் பெர்சன் யாராவது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் லவர் அந்த மாரி யாராவது இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிற லைக் அந்த அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க கூட இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு சில ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி வந்து இருந்திருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்க கூடயே இப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் அந்த அந்த பெர்சன் கிட்டயே ஒரு ரீயூனியன் மாரி அவங்களோட லைஃப்ல வந்து நடந்திருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ லைக் அவங்களோட நெய்பர்ஸ் அதுல வந்து நம்ம அவங்க இருக்கிற வீட்டு பக்கத்திலேயே அந்த பெர்சன் வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாரி கேட்டகரில வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த தேர்ட் பெர்சன் அப்டின்ற கேட்டகரி வருது. ஓகே. ஏன்னா இந்த தேர்ட் பெர்சன பத்தி அ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, லைக் இப்ப உங்க பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, உங்க பெர்சனோட பேரன்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இப்ப அவங்களோட அப்பா அந்த மாரி நான் சொல்றேன். இப்போ உங்க பெர்சனோட பேரன்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குமே அந்த தேர்ட் பெர்சன பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் பெர்சன் வந்து பார்க்குறப்போ, அவங்க ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நபரா வந்து இருக்கலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்டின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்களோட பேரண்ட்ஸ பொறுத்தளவுக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, லைக் ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ், ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து பழகுறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்டின்ற மாரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? ஸோ ஆனா மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து பார்க்குறப்ப அவங்க பேரன்ட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஐ டோன்ட் நோ இது எத்தன பேருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இதுல பார்க்குறது எனர்ஜிஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குங்கிறனால தான் நான் இதையும் கவர் அப் பண்ணேன். மேபி சில பேருக்கு அது வந்து ரெசனேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து கவர் அப் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, லைக் அகைன் அது ஒரு லாங் டெர்மோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். அது லாங் டெர்மோட அந்த ஒரு லைக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறப்போ ஒரு லாங் டெர்மா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இங்க மீன் வைல் இப்போ உங்களோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. லைக் இந்த பெர்சன் வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து லாயலா தான் இருக்காங்களா? இல்லையா? இல்ல இந்த பெர்சனுக்கு வந்து லைக் அவங்க கிட்ட தான் இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாங்களா? இல்ல திருப்பி உங்க லைஃப்ல இவங்க வருவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்ற மாரி உங்களுக்கு பல கேள்விகள் உங்களோட லைஃப்ல வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் எவ்ரி டைம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டை வந்து இருக்க தான் செய்யும்.
ஸோ நீங்க சில பேர் வந்து டைரக்ட்டா போய் கூட உங்க பெர்சன் கிட்ட வந்து நீங்க ஃபைட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்க வந்து அவங்க வந்து உங்கள எதிர்பார்க்குறாங்களா? இல்ல அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்களா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அவங்க உண்மையா இருக்காங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி உங்க 2 பேருக்குள்ள நீங்க ஏதாவது வந்து ஃபைட் அந்த மாரியும் சண்டை ஏதாவது நீங்க வந்து போட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. லைக் இந்த இவங்க எப்பதான் மாறுவாங்க? இவங்க எப்பதான் மாறி உங்கள உங்கள வந்து ஏத்துப்பாங்க? எப்பதான் உங்களோட லைஃப்ல இவங்க வந்து முழுமையா வருவாங்க? அப்படின்ற மாரி உங்களோட நீங்க அந்த மாரி ஒரு எதிர்பார்ப்போடயே தான் வந்து இருக்கீங்க. பட் ஆனா அந்த பெர்சனோட சைட்ல இருந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே வந்து இல்லாத மாரி தான் இருக்கு. ஸோ அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாத பட்சத்துல, உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, அது ஒரு பெரிய ஒரு வேதனை தான் இங்க வந்து குடுக்குது அப்டின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாவும் இருக்கலாம். ஏன்னா, உங்ககிட்ட கூட அவங்க வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு அப்டின்ற மாரி கூட சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நாளடைவுல போக போக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு நியூ ட்ராக் ஏதோ இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ இப்ப நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறப்ப, அதுல அவ்வளோ எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. ஸோ ஓவரால் அது வந்து என்னன்னா, லைக் அது ஒரு மாரி ஃப்ரெண்ட்லி ட்ராக்காவே அது வந்து போக தான் செய்யுது. ஆர் எல்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாரி தெரியல. அது ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆ இவங்க அவங்களோட வேலைய பார்க்குறாங்க. அவங்க அவங்களோட வேலைய பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன் பிட்வீன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸோ, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில ஃபைட்டோ, ஆர்கியூமென்ட்டோ அந்த மாரி எதுவுமே இங்க வந்து கிடையாது. ஸோ காமனா வந்து நார்மலா எப்பயும் போல பேசுற அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா, பேலன்ஸ்டா கொண்டு போறது என்னவோ அதுதான் இருக்கு. இங்க வந்து ஆனா லைக் உங்களோட சைட்ல இருந்து தான் நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க தான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாவே இருக்குங்க. நீங்க தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நிம்மதியா ஒரு தூக்கம் இல்லாம, ஆ ஸோ எப்பயுமே லைக் மனசுல அதே தான் அதே தான் அதோட நெனப்பா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அத பத்தின தாட்ஸா தான் உங்களுக்கு அதிகமா வந்து இருக்கு. ஸோ, எதுவுமே உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதுவுமே உன்னால வந்து செய்ய முடியல. ஸோ, எதையாவது நம்ம வந்து லைக் இது சரி இத பத்தி நம்ம யோசிக்காம நம்ம வேற ஏதாவது நம்ம திங்க் பண்ணுவோம். வேற ஏதாவது நம்ம யோசிப்போம் அப்படின்னு நம்ம நெனச்சா கூட, திருப்பி திருப்பி அதே தாட் அந்த பெர்சனோட நெனப்பு, அவங்க என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க? அவங்க 2 பேருக்குள்ள என்ன போயிட்டுருக்கு? இப்படியே தான் அவங்களோட மைண்ட்ல வந்து அதே தாட்டா தான் இருக்கும். ஸோ, ஒரு மாரி அப்சர்ஸ்டா அத பத்தியே யோசிக்கிற மாரியே தான் அவங்களோட மைண்ட் செட் அந்த மாரி தான் வந்து இருக்கு. ஏன்னா அதுதான் லைக் உங்க மனசுல வந்து அந்த ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிறதுனால தான் நீங்க அவ்ளோ தூரம் வந்து அதே தாட்லயே நீங்க வந்து இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைட். ஸோ லெட்ஸ் சி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல. ஸோ, இங்க வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெறைய கேஸஸ்ல இந்த மாரியும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்போ நீங்க 2 பேருமே வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு சோல்மேட் மாரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டோ, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. இங்க வந்து என்னன்னா, லைக் இப்போ இந்த பெர்சனோட சைட்ல இருந்து இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தா கூட, உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அதே தான் ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். இவங்கள நம்பலாமா? வேண்டாமா? இவங்கள வந்து லைக் இவங்கள இத்தன நாள் இவங்க வந்து ஏமாத்துனது பத்தலையா? இப்ப திருப்பி வந்து இவங்க ஏமாத்த தான் வராங்களா? அப்படின்ற மாரி. ஸோ மைண்ட்ல வந்து ஒரு பக்கம் அந்த பெர்சன் வந்து பேசணும், நம்மள வந்து கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை ஒரு பக்கம் இருக்கு. செகண்ட் திங் நம்ம வந்து பார்க்குறப்போ அகைன் இந்த பெர்சன் வந்து திருப்பி பேசினா கூட, திருப்பி இவங்கள வந்து நம்பலாமா? வேண்டாமா? இந்த ரிலேஷன்ஷிப்ப இப்படியே விட்டுறலாமா? இல்ல நம்ம என்ன நம்ம லைக் நம்மளோட லைஃப்ப நம்ம வந்து பார்க்கலாமா? நம்ம தனியாவே இருக்கலாமா? அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து உங்களோட உங்களோட மைண்ட்குள்ளேயே தான் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆ ஸோ ஒரு தெளிவான ஒரு பதில் ஒரு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடையாது. ஒரு தெளிவான ஒரு டிசிஷன். இதுதான் நம்ம எடுத்து செய்ய போறோம் அப்படின்ற மாரி ஒரு தெளிவான ஒரு டிசிஷனால வந்து எடுக்க முடியல. இதுதான் என்னோட முடிவு. இதான் என்னோட ஃபைனல் முடிவு அப்படின்ற மாரி உங்களால வந்து எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இருக்கீங்க. பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் ஏதாவது வந்து பண்ணலாம். பட் நான் ஒரு விஷயம் நான் வந்து கிளியரா சொல்லிர்றேன். இவங்க இப்போ வந்து பேசினாலுமே டெஃபினட்டா தேர்ட் பார்ட்டிங்கிறது இருக்க தான் செய்யும். அவங்க லைஃப்ல வந்து இருக்க தான் செய்யும். கரண்ட்லி அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து இருக்க தான் செய்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டிய கம்ப்ளீட்டா விட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி அவங்க இருக்க தான் செய்றாங்க. தேர்ட் பார்ட்டி இருந்துகிட்டே தான் இவங்க வந்து உங்ககிட்ட வந்து திருப்பி வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆ ஸோ இப்ப வந்து உங்களுக்கு என்ன அப்டின்னா, ஓகே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்டிங்கிறப்போ, ஸோ நீங்க ரைட்டாவே நீங்க வந்து என்னன்னா, லைக் அவங்கள வந்து கட் ஆஃப் பண்றீங்க. ஸோ நீங்க எதுவுமே அவங்கள வந்து பேச விட மாட்டேன்றீங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது பேசினா கூட நீங்க அவங்க மேல வந்து கோவப்பட்டு நீங்க வந்து லைக் அந்த ஒரு மாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறது, நீங்க வந்து ரொம்ப கோவமா இருந்து பேசுறது, உங்களோட கோவத்த நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றது, வெளிப்படுத்துறது, அந்த மாரி சில விஷயங்கள் தான் வந்து நான் பார்க்குறேன். அவங்க என்ன ஏன்னா சில பேர் வந்து என்னன்னா, லைக் அவங்க வந்து நீங்க பேசவே விட மாட்டேன்றீங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் அது ஒரு பொய்யா தான் இருக்கும். அவங்க ஏமாத்த தான் செய்றாங்க. அவங்க ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்துட்டு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க எதுவுமே பேச விடாம ஆன் ஸ்பாட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு கட் ஆஃப் பண்ற மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. அவங்க சொல்றது எதுவுமே வந்து கேட்காம, பதிலுக்கு உங்களோட மனசுல என்னென்ன விஷயம் நீங்க வந்து ஒரு கோபத்த வச்சிருக்கீங்களோ, அந்த உங்க மனசுல எது ஒரு விஷயம் அழுத்திக்கிட்டே இருக்கோ, அத நீங்க அப்படியே ஒரு கோவத்தா நீங்க வந்து ஒரு கோவமா வந்து அத வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். நம்ம மனசுல ஒரு விஷயம் நம்மள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த நேரம் வரும்போது நம்மள அறியாம நம்ம வந்து அத நம்ம வெளிப்படுத்த தான் செய்வோம். அது சில நேரத்துல சில பேருக்கு அது ஒரு அழுகையா அந்த அந்த விஷயம் வெளிப்படுத்தலாம். சில பேர் கோவப்பட்டு அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ உங்களோட கண்டிஷன்ல வந்து பார்க்குறப்ப மேக்ஸிமம் நெறைய பேர் வந்து அது ஒரு கோவமா தான் நீங்க வந்து அத வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து என்ன ஒரு ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, திருப்பி திருப்பி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைக் உங்களுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்குரிய அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நீங்க கிடைக்கணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. நெறைய பேர் வந்து பார்க்குறப்ப, இப்ப இவங்க இந்த மாரி உங்களோட லைஃப்ல ஒரு டபுள் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மாரி சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ கண்டிப்பா வந்து கடவுள் அவங்களுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் வந்து குடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ்டேக் வந்து கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை குடுத்துதான் தீரணும் அப்படின்ற மாரி தான் அதுவுமே அவங்களோட பெரிய தாட்டா இருக்கு. ஏன்னா இங்க வந்து வென் கம்ஸ் டூ திஸ் சைட் ஆர் தட் சைட் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலா தான் இங்க வந்து இருக்கு. பட் இங்க நம்ம வந்து அகைன் ஐ அம் சோ சாரி டூ சே திஸ் கைஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ என்னதான் இந்த பெர்சன் வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, பட் நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க, கட் ஆஃப் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு திரும்பி அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இங்க இது என்ன இது ஒரு மாரி ட்ராமா மாரி உங்களுக்கு ஆயிடுச்சு. இந்த பெர்சன நம்புறது இது ஒரு ட்ராமா மாரி உங்களுக்கு ஆயிடுச்சு. உங்க மேல உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க என்ன பேசினாலுமே, நீங்க ஒரு பாயிண்ட்ல திருப்பி இந்த பெர்சன் ஏமாத்த தான் போறாங்க. திருப்பி இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க இப்போதைக்கு உங்க லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதோ, சில பேருக்கு வந்துட்டு லைக் இந்த மாரி நம்ம ஒர்க் போலாம் அப்படின்ற மாரி நீங்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில ஒர்க் நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி ஏதாவது திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த உங்களோட கரியர நோக்கி ஒரு பயணம் எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட லைஃப்க்காக நீங்க ஏதாவது உங்களோட பெர்சனல் லைஃப்க்காக ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒரு பெர்சனல் லைஃப்க்காக நீங்க ஏதாவது ஒரு சில டிசிஷன் நீங்க வந்து எடுத்து, அத நீங்க வந்து செயல்படுத்த தான் செய்றீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த சிட்யூவேஷன்ல உங்கள நீங்க வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட லைஃப்க்கு என்ன தேவையோ அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப கவனத்த செலுத்தி, அதுக்குரிய விஷயம் என்னவோ அதுதான் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு அவுட்கம்மா இருக்கு. ஓகே. ஸோ அவங்க ஏன்னா அவங்க தரப்புலருந்து திருப்பி அவங்க வந்து பேசினாலும் அந்த நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறப்போ, ஏன்னா இவங்க கிட்ட இப்போதைக்கு நீங்க வந்து ஸ்பேஸ் குடுத்தாலும் திருப்பி அவங்க ஏமாத்துற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ தேர்ட் பார்ட்டிய கம்ப்ளீட்டா விலகிட்டு வராங்க அப்படின்னா கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். பட் தேர்ட் பார்ட்டிய வச்சுட்டே அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறப்ப, அதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே அங்க வந்து இல்ல. ஸோ திருப்பி வந்து லைக் அதே கேம்ல தான் நீங்க திருப்பி வந்து கொண்டு போற மாரி தான் இருக்கு. அந்த ஒரு மைண்ட் கேமா இருக்கிற விஷயத்துல கொண்டு போற மாரி இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க லைக் ஒரு இப்போதைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்டெப் தான். ஸோ உங்களோட லைஃப்க்காக நீங்க நம்ம இந்த விஷயம் செய்யலாம். நமக்கு இப்போதைக்கு இதான் தேவை அப்படின்ற மாரி நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு அதுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்குறீங்க. தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அந்த செக்மெண்ட்ல நெறைய பேர் வந்து அந்த ஒரு பிரேக் டவுன் ஆகலாம். ஆனா இங்க வந்து நீங்க பிரேக் டவுன் ஆனாலும் பட் தைரியமா உங்களோட லைஃப்க்காக நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க அப்படிங்கிறப்போ ஐம் ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ லைக் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்மோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாரி சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப் நமக்கு அந்த மாரி அமையாது. மேபி சில நேரத்துல ஏதாவது சில சூழல்னால நமக்கு அந்த மாரி ஒரு சில பேக் ஸ்டாப் நமக்கு வந்து கிடைக்கும். சில நேரத்துல நண்பர்கள்ங்கிற பேர்ல நமக்கு ஒரு பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்ங்கிற பேர்ல நமக்கு ஒரு பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லைக் இது வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயும் எல்லா மனிதருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
ஸோ, அதனால வந்துட்டு லைக் நீங்க அ எப்படி இருந்தாலுமே நான் நான் எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். பெயினுங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம். லெசனுங்கிறது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கத்துக்க தான் செய்ய போறோம். ஆனா, ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுள் குடுக்குற பாடம் வேற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுள் குடுக்குற வழி வேற வேற வழியா இருக்கும். ஸோ, இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட லைஃப்ல நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க கோ த்ரூ ஆயிருக்கீங்க. பட் எனிவேஸ் நீங்க அந்த விஷயத்த பத்தி நீங்க வந்து ஏன்னா நெறைய பேர் வந்து லைக் பெர்சனலா நெறைய பேர் வந்து சொல்றீங்க, இந்த மாரி லைஃப் இவ்வளோ தூரம் கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பெரிய போராட்டமா இருக்கு. செத்துடலான்னு தோணுது. சூசைட் பண்ணலான்னு தோணுது அப்படின்ற மாரிலாம் சொல்றீங்க. ஸோ கைஸ் இட்ஸ் நாட் அபௌட் லைக் சம்திங் டெத் ஆர் சூசைட் அது மாரி கிடையாது. சாவுன்னு நெனச்சா நெறைய பேர் இந்த உலகத்துல செத்துட்டு தான் போலாம். ஓகே. ஏன்னா இந்த இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்க வேர்ல்ட் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் உங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ரொம்பவே ஒரு ஹார்டா தான் எல்லா ஒரு விஷயமே நம்மனால வந்து அடையிற மாரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நெறைய கஷ்டப்படுற மாரி இருக்கு. ஸோ செத்து போணும்னு நெனச்சோம்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தான் செத்து தான் போணும். ஓகேங்களா? ஸோ அதனால லைக் டோன்ட் வொரி அபௌட் இட். இருக்கிற லைஃப உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வந்து வாழுங்க. மத்தவங்க உங்கள இந்த மாரி ஏதாவது ஹர்ட் பண்ற மாரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, உங்கள நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்களே வந்துட்டு அந்த ஒரு தண்டனைய வந்து குடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, பெஸ்ட் வேவா உங்கள எப்படி எவ்வளோ தூரம் உங்கள வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு தோணுதோ, அத நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ப நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி லைஃப்ப நீங்க வந்து மாத்திக்கோங்க. ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த டே லைக் உங்களோட லைஃப்க்கு நீங்க தான் வந்து போராட போறீங்க. மத்தவங்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. மத்தவங்க யாரும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ ட்ரை டூ ஃபோக்கஸ் ஆன் இன் யுவர் ஓன் லைஃப், இன் யுவர் ஓன் ஜர்னி. ஓகே. ஸோ அது கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலுமே அந்த உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு லைஃப்ப நீங்க வந்து வாழும்போது எல்லாருமே சந்தோஷப்பட தான் செய்வோம். நம்மளோட கவலைய அட்லீஸ்ட் அந்த செக்மெண்ட்ல நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஓகே நமக்கு இந்த லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. இது இந்த விஷயமா நம்ம நம்ம ட்ரீம நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அந்த ஒரு மன நிம்மதியாவது கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். யூ ஆர் இன் அ ரைட் ஜர்னி. கண்டிப்பா உங்களுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுக்க தான் செய்வாங்க. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். கீப் கோயிங் ஆன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ ஐ விஷ் உங்களோட லைஃப்ல நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நடக்கணும். அண்ட் அதே மாரி லைக் கடவுள் புண்ணியத்துல இந்த ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு நல்லபடியா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கடவுள் உங்களுக்காக குடுக்கட்டும். ஸோ லெட்ஸ் சி கைஸ் பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். ஓகே. ஸோ நத்திங் இஸ் பி லைக் இம்பாசிபிள். எதுவுமே வந்து லைக் எப்படி சொல்றது? பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு கிடையாது. எதா இருந்தாலும் நம்மளால வந்து செய்ய முடியும், பண்ண முடியும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். எல்லா ஹோப்பையும் கடவுள் மேல போடுங்க. ஸோ அண்ட் உங்களோட எஃபோர்ட்ஸ் என்னவோ, அந்த எஃபோர்ட்ஸ நீங்க வந்து பண்ணுங்க. ஓகே. இட் டசன்ட் மீன் லைக் எல்லாமே நான் வந்து கடவுள் மேல தான் போட்டேன் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்குரிய ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அப்பதான் நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் பெர்சனல் லைஃப். ரைட் நவ் உங்களோட ஓன் பெர்சனல் லைஃப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்றது இட் இஸ் பி லைக் வெரி, வெரி பெட்டர். ஓகே. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ லெட்ஸ் சி ஆன் த நெக்ஸ்ட் ரீடிங் கைஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெஸ்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 family. So guys, please give your love and support. Please give your support for my both YouTube channel and as well as on my Instagram channel too. And உங்களுக்கு ஏதாவது சில personal readings for any kind of a prayer ritual works, for any kind of a black magic removals or blockages removals எதுனாலுமே சரி, and for any kind of energy spiritual நீங்க purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸா தான் இப்போ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் லைக் இது போல இன்னும் மல்டிப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில நான் தமிழ் ட்ரெண்ட் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஓகே. ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். You can go and check with that. And once again guys, please give your support, please give support because உங்களோட each and every support is very, very important for me. So அது என்ன கண்டிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்காக. So see you guys next week. Love you all. Take care. Bye bye.